எல்லா கருவாடுமே இருக்குமா இது? வணக்கம் மக்களே. ஸோ நான் இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா நம்ம மார்த்தாண்டத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். இந்த மார்த்தாண்டத்தில் இருக்கிற சந்தை ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், போகவே முடியல. ஸோ இன்றைக்கி போயிட்டு அங்கே எப்படியெல்லாம் இருக்குது என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக ஒரு வீடியோ போடலாம். இப்போ ஆக்சுவலாக இந்த பாலத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக நான் போயிட்டே இருக்கேன். இந்த பாலத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோன்னா லெஃப்ட் சைடில் அந்த மார்க்கெட் இருக்குது. அது இல்லாமல் பக்கத்துலேயே நிறைய கடைகள் இருக்கும். புதுசாக மார்க்கெட் வேறு கட்டிகிட்டு இருக்காங்க. அது வேறு பார்க்குறதுக்கு அந்த பில்டிங் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. அதையுமே நம்ம காமிக்கிறேன். இந்த இடம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரௌடாக தான் இருக்கும். ஸோ டிராஃபிக் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இது ஸ்கூல் டைமில் நம்ம காலையில் ஈவினிங்கெல்லாம் போனோம் அப்படின்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன சின்ன கடைகள் நிறையவே இருக்கும். அது இல்லாமல் இரும்பு கடைகளும் நிறையவே இருக்கும். இந்த பழைய மார்க்கெட் மாறினால நிறைய கடைகள் அந்த பக்கம் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணி போயிட்டாங்க. ஸோ இதுதான் அந்த வேலை நடந்துகிட்டே இருக்குது, பெரிய மார்க்கெட்டுக்கான அந்த கன்ஸ்ட்ரக்ஷன். இது ஆல்மோஸ்ட் முடிகிற நிலமையில தான் இருக்குது. ஏன்னா மேலே ஷெட்டு அந்த மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டு இருக்குது. பேசிக்கான அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. இது எப்போ ஓப்பன் ஆகும் தெரியல. ஓப்பன் ஆனால் வேற லெவலில் இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவு வேலை முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபுல் இடமுமே ஒரு காலத்தில் ஃபுல்லாகவே பேக் சைடில் மார்க்கெட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டில் நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா மீன் சந்தைக்கு போகலாம், மீன் மார்க்கெட்டுக்கு போகலாம். ஸோ இது வழியாக நம்ம உள்ளே போனோன்னா அந்த மீன் மார்க்கெட் இருக்குது. இப்போ ஆனால் பெருசாக மீன்கள்லாம் விற்கிறதுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அப்போவுமே கொஞ்சம் மீன்கள் இருக்குது, அதே நம்ம போய் பார்க்கலாம். அப்படியே நம்ம போயிட்டு பைக்கை பார்க் பண்ணிட்டு மீன் மார்க்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம். இதுதான் அந்த மார்த்தாண்டம் மீன் மார்க்கெட்டு. நான் போனது ஒரு சாட்டர்டே, அதனால பெருசாக மீன்கள் இல்லை. ஆனாலும் நிறைய பேர் மீன் விற்க வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா மீன்கள் எல்லாமே கூறு போட்டு விற்பாங்க. ஒரு கூறு 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா அந்த மாதிரி தான் மீன் இருக்கும். ஸோ சின்ன சின்ன மீன்கள் எப்போவுமே 50 ரூபா, 100 ரூபாய்க்கு ஈஸியாக கிடைக்கும். நெத்தலி மீன், சாலை மீன் இந்த மாதிரி மீன்கள் எப்போவுமே 50 ரூபாயில் தான் நிறைய பேர் கூறு வச்சுருப்பாங்க. இந்த சூரை மீன் தான் இந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸ்ஸு, எப்போவுமே கிடைக்கும். அதை துண்டு மீனுன்னு சொல்லுவாங்க. காரப்பொடி மீன், இது ஒரு கூரை 50 ரூபான்னு வச்சு வித்துட்டு இருந்தாங்க. பச்சை மீன் அப்படி நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு சிக்கன் மட்டன் கடை இருக்குது அங்கே வெளியில். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு தெரியும். அப்படி நம்ம ரிட்டர்ன் வந்தோம்னா இங்கேயுமே நிறைய கடைகள் மீன் வித்துட்டு இருப்பாங்க. மீன் வெட்டி கொடுக்குற இடமே இருக்கும். இது வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். ஸோ மண்டேலாம் வந்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும். இதுதான் அந்த சூரை மீனை வெட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சூரை மீன் வெட்டுறதை பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஒரு மாதிரி அல்வா கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுவாங்க. இந்த சூரையிலே பலவிதமான சூரைன்னு சொல்லுவாங்க. நெம்மீன் சூரை, கருப்பு சூரை, வெள்ளை சூரைலாம் நிறைய சூரைகள் இருக்குது. அதை பார்த்து வாங்க சொல்லுவாங்க. டியூனா ஃபிஷ் இல்லை பெருசே சைஸ்லாம் இருக்கும், சின்ன சைஸ்லாம் இருக்கும். அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா கருவாடு கடைகள் இருக்குது. 2 பக்கம் 2 கடைகள் இருக்குது. இங்கே நிறைய விதவிதமான கருவாடுகள் விற்க வச்சுருப்பாங்க. இந்த கடைகள் எப்போவுமே மேக்ஸிமம் எல்லா நாளும் இருக்கும். அதில் இது கூறு பார்த்தீங்கன்னா 50 ரூபா அந்த நெத்திலி மீன். ஸோ இதுதான் அந்த மீன் மார்க்கெட்டு. இங்கேயே அந்த மண்பானைகள்லாம் விற்க வச்சுருப்பாங்க. அப்படி நம்ம இங்கேருந்து கிளம்பி காய்கறிகள் மார்க்கெட் போகலாம், வெஜிடபிள் மார்க்கெட் போகலாம். அது இதுலேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. அங்கேயும் போயிட்டு நம்ம அந்த காய்கறி மார்க்கெட் ஃபுல்லாகவே பார்க்கலாம்.
எப்போவுமே இந்த இடம் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ மார்த்தாண்டத்தில் அந்த ஜங்ஷன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிற ஒரு முக்கியமான ஒரு இடம் அது. இந்த மார்த்தாண்டத்தை ஒரு காலத்தில் தொடுவட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பாலம் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடம் ஃபுல்லாகவே நிறைய கடைகள் சென்டரில் இருக்கும். அந்த பாலம்லாம் வரனால ஃபுல்லாகவே அந்த இடம்லாம் மாறிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்துலேயே நிறைய மாற்றங்கள் இந்த மார்த்தாண்டத்தில் இருக்குது. இப்போ நம்ம அந்த வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு உள்ளே போகலாம். அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இந்த கல்யாண டைமில் நம்ம நிறைய இந்த வாங்குவோம்ல, பாய் கூடை, அந்த சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அந்த லாஸ்ட் கடைகளில் எல்லாமே இருக்கும். எந்த மாதிரியான பொருட்கள் அந்த கல்யாணத்துக்கு தேவையோ அந்த மாதிரியான அந்த பாய்கள் எல்லாமே அங்கே இருக்கும். அது இல்லாமல் இது ஃபுல்லாகவே காய்கறி கடை. இந்த காய்கறி கடையில் எல்லாமே கூறு வச்சு விற்பாங்க. இங்கேயே நிறைய பெரிய பெரிய கடைகள் இருக்கும், சின்ன கடைகளும் இருக்கும். ஸோ மொத்தமாக வாங்குறதுக்குமே கம்மியான குவான்டிட்டியில் வாங்குறதுக்குமே நிறைய விதமான கடைகள் உங்களுக்கு தேவையானது மாதிரி நீங்கள் வாங்கலாம். நிறைய கடைகளில் சின்ன சின்ன கூறுகளில் வச்சு விற்றுட்ருப்பாங்க. நிறைய கடைகளில் ஃபுல்லாக வெயிட் போட்டு விற்பாங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பால், தயிர் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அப்படியே ஃபுல்லாகவே நம்ம நிறைய இடம் சுற்றி பார்க்குற மாதிரி ஃபுல்லாக அவ்வளோ கடைகள் இருக்கும். பல கடைகளுமே நிறைய இருக்கும். அப்படியே நம்ம அந்த மார்க்கெட்டோட கடைசி வரைக்கும் வந்துட்டோம். ஸோ இதுக்கு நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த பக்கம் வழியாகவும் நம்ம உள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டில் வந்தோம்ல அந்த பக்கம் வரலாம். இந்த இடத்துல நிறைய பழக்கடைகள் இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக பழங்கள் நிறைய வாங்கலாம். அப்படியே நம்ம வெளியே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போகிறோம். இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக எங்கே போவோம் அப்படின்னா காலச்சந்தை பஸ் ஸ்டாண்ட் போவோம். நம்ம மார்த்தாண்டம்னு சொல்கிற பஸ் எல்லாமே இங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ காலச்சந்தை பஸ் ஸ்டாண்டு தான் மார்த்தாண்டத்துக்கு மெயினான பஸ் ஸ்டாண்ட். ஸோ நம்ம அங்கே போயிட்டு இந்த vlog முடிக்கலாம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், செம்ம க்ரௌடாக இருக்கும் எப்போ பார்த்தாலுமே. லெஃப்ட் சைடுமே ரைட் சைடுமே நிறைய கடைகள் இருக்கும். அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா நம்ம மார்த்தாண்டம் தெரியும். அதோட ரைட் சைடில் இருக்கிறதா அந்த மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோவில் மீட் பண்ணலாம். Thank you and bye from Jackson.